மித்ரநாந்தரேகம் வேகம் ஓம் கேக்குறா வீரஹத்தாய அக்னிநேத்ராய கோர சௌகாரகா. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு வந்து சண்டே வந்து எங்க எல்லாருக்கும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு வந்து விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். நாங்கெல்லாம் கரெக்டா வந்துட்டோம். எங்க மேடி இருக்கிறான். மேடியெல்லாம் நாங்க கடைசி நேரத்துல தான் கூப்பிட்டோம். அவனே வந்துட்டான். டேடிக்கெல்லாம் எப்படா கூப்பிட்டா அவரை? பல வருடங்கள் போன வாரம் சொன்னது அந்த ஆளு இன்னும் வந்து நிக்கிறான். ஐயோ டாடி நான் எதுவும் சொல்ல, சும்மா சொன்னேன். இவனுக்கு தான் பேச வைக்கிறானுங்க. வெளியே வந்துச்சு. இப்படிதான் அப்புறமா வந்து நான் லேட்டு கிடையாது. விஜயகாந்த் நீங்க வந்து கணக்கு எடுக்கிறீங்க. ஒரு வீடியோல வந்து கணக்கு எடுக்கிறீங்க. எத்தனை ஆக்சுவலி சொல்றானே மறந்துட்டேன் நான். ஆக்சுவலா என்ன எத்தனை ஆக்சுவலி சொல்றேன்னு என்ன அதாவது நீங்க வீடியோ எடுக்கிறப்ப நீங்க நோட் பண்ணலாம். ஏன் இவன் இந்த பக்கம் திரும்பி பாத்துட்டு இருக்கான் வருதான்னு பாத்துட்டு. ஆமா, ஏன்னா இது பேக் சைடுல மெட்ரோ இருக்கு. முடிஞ்ச டைம் ஆமா அந்த மாதிரி பார்த்து சுத்தி பாத்துக்கலாம். மெட்ரோ எப்பவுமே அந்த பையனுக்கு இதே வேலை. சும்மா இப்படி ஏதாவது பாப்பான். ஏ மவனே போறான் தொப்போது போற கிரிக்கெட் சொல்லி காமிச்சதே அவன் தான். அவன் பேசுறான். வெல்கம் டு டாடி vlogs. வெல்கம். இவர் மட்டும் சொல்ல மாட்டாரு. இவர் பேர்ல தான் வைக்கிறானா, இவருக்கு சொல்ல மாட்டாரு. என்ன சொல்லு டாடி vlog சொல்லு. அப்புறம் என்னத்துக்கு சொல்ல மாட்டாப்பா? சொல்லு. அதெல்லாம் பார்த்து தண்டா உள்ள வருவாங்க. வெல்கம். சரி, இப்ப நீ லைக்னு சொல்ற. நம்ம கூட சுத்துறவங்களே அதை பார்க்க மாட்டானுங்க. சொல்றாங்க நம்ம பாக்குறவங்களாம் சொல்றாங்க கடைசி வீடியோ பாக்கல. கடைசி யூடியூப்ல எத்தனை வீடியோ பாத்துக்கிறோம், இன்ட்ரோ எத்தனை தடவை ஓட்டிக்கிறோம். நாளா ஒரு இன்ட்ரோ பாப்பேன். நீ மட்டும் 2 தட்டு 10 20 செகண்ட் அந்த மாதிரி ஒரு 4 தடவை தட்டினீங்கன்னா எங்க வீடியோவே போவாது. பாருங்க. வெல்கம் டு டாடி vlogs. அதாவது டுடேஸ் கேமராமேன் என் தலைவன் தான். மாடி அம்மா உங்க பையனை கேமரால காமிச்சோம் மாட்டிக்கோங்க. மறுபடியும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. போடுறது. ஆமா உங்க கமெண்ட் நாங்க மிஸ் பண்றோம். இனிமே எல்லா வீடியோலயும் வந்து மேடி எங்கன்னு எனக்கு தெரிஞ்சு வீடியோவே மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடி சிவகாலிசி பாத்தியா? திவாகர் மாதிரி வந்து யாரா திவாகர்? அவர் தானே திவாகர். நம்ம அண்ணன். இப்ப நம்ம ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, நீ ஆக்சுவலி இல்லாம சொல்லு. உனக்கு டாஸ்க் இது. உனக்கு டாஸ்க் இப்ப ஆக்சுவலி இந்த வீடியோ ஃபுல்லா நீ ஆக்சுவலி சொல்லக்கூடாது. வெல்கம் கைஸ் சொல்லக்கூடாது. கைஸ் சொல்லக்கூடாது. கைஸ் சொல்லக்கூடாது. நான் வந்து ஆக்சுவலி சொல்லக்கூடாது. கைஸ் சொல்லக்கூடாது. வெல்கம் சொல்லக்கூடாது. சரி, இந்த வீடியோ எதை பத்தி? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஃபுட் ஸ்ட்ரீட் vs அண்ணா நகர் கோராபுட் ஸ்ட்ரீட். கோராபுட் இல்ல அண்ணா நகர்ல வர்சஸ் மவுண்ட் ரோட்ல ஆனா கிரீம்ஸ் ரோட்ல வந்து கபாப் சென்டர்னு ஒரு இடம் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து அங்கதான் போய் சாப்பிட போறோம். வாங்க போலாம். காசு இல்லப்பா. காசு இல்ல, ஒரே ஒரு ஐட்டம் வாங்கி சாப்பிடலாம். அண்ணன் தான் அதே மாதிரி கட் பண்ணாத செருப்பால அடிப்பேன். நான் லேட் அதெல்லாம் சொல்லிருப்பானுங்க. நான் லேட் இல்ல, கரெக்ட்டா I was cornered. I was helpless. புரிஞ்சுக்கோங்க. கரெக்ட்டா வந்து அதே இந்த மாதிரி சொல்றீங்களா? மௌலி எப்படி இருந்தாலும் மௌலி இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் லேட்டா வரான். இவனை கொன்னுடலாமா? சரி ஓகே. பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு டாப்லெட் ஆக்சுவலா மெனு இது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லோல இருக்கிறதெல்லாம் பீஃபா, ஒயிட்ல இருக்கிறதெல்லாம் சிக்கனா. நீங்க பீஃப் சாப்பிடுவீங்களா? ஐயோ சாப்பிட்டோம். நீங்க? நான் மாம்பிஸ்னாலே சாப்பிடுவேன். நீங்க ரெடி? டாடி சாப்பிட மாட்டாரு. பீஃப். நடிக்காத. நீங்க சாப்பிடுவீங்களா? நான் வந்து மனுஷ கறிக்கே எதிர்பார்த்துன்னு இருக்கேன். கேனிபலிசம் வந்து பழகலான்னு இருக்கேன். அண்ணா ஒரு சிக்கன் சீஸ் ஒண்ணுண்ணா. வாய்ஸ் ஓவர் சொல்லியாச்சு. வா கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால சொல்றேன் நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா இப்ப?
இது வந்து சிக்கன் ஷீக்கு ஆர்டர் பண்ணோம். 110 ரூபா. இது நல்லா சூடா. நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, போய் சொல்லக்கூடாது. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. இந்த மசாலா நல்லா பிளண்ட் ஆகி சிக்கன் வந்து அந்த சவுன்னு இல்லாம என்ன தம்பி என்னாச்சு? உனக்கு விருப்பம் உட்காந்து நடந்து கடைக்குள்ள வீடியோ லைட்டா பெரிய ஆளுக்கு. சரி நான் கூட சரி கடை தான் சாப்பிடலாம் போல, சரி வெளியே இருக்க லைட்லாம் ஆஃப் பண்றேன்னு பார்த்தா ஆஃப் பண்ணிட்டு கேவலமா இப்படி குனிஞ்சு வேற பார்த்தாங்க எங்களை. என்ன இருக்கலாம் அண்ணா நகர்ல மவுண்ட் ரோடு போறோம். கூட்டமும் அதிகம், விலையும் அதிகம். விலை அதிகம் தான், ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகுதுப்பா. கரெக்டு தான். அண்ணா நகர் போகணுமா இல்லையா? போனது எப்படியும் அப்படி வெளில நடந்து போனா அந்த குத்திட்டு புதுசா தப்பிருக்காங்க. இதுதான் இது எல்லாரும் போட்டாங்க, விலையும் அதிகமா இருக்கு. அங்க போலாம், அடுத்தது போலாம். டேஸ்ட் நல்லா விலை அதிகமா இருக்குன்றது பிரச்சனை இல்லை, எங்ககிட்ட காசு. ஆமா டேஸ்ட் உண்மையா நல்லா இருக்கும், வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அங்க சந்திப்போம். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இப்போ எங்க இருக்கோம்னா மவுண்ட் ரோட்ல புதிதாக திறக்கப்பட்ட பச்சையம்மன் இப்போ வந்து புதுசா உருவாங்கி இருக்க வந்திருக்கோம். உங்களுக்கு காமிக்க தான் வந்திருக்கோம். சீரியஸா எங்ககிட்ட காசு இல்லை, பார்த்துட்டு நீங்க வேணா வந்து சாப்பிடுங்க. மம்மட்டி குடிக்கலாம். மம்மட்டி நம்ம ஆல்ரெடி குடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா. ஒரு யூடியூப் சேனல் அது பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கான்செப்ட் எப்படி யோசிச்சிங்க? ஆக்சுவலா இது எப்படின்னா ஒரு வைஃபோட ஆக்சுவலா இது இந்த காலேஜ் ப்ராஜெக்ட், சென்சார் ப்ராஜெக்ட். அது அப்படியே ஐடியாவா என் வைஃப் தான் சொன்னாங்க. அதை வச்சு நானே ப்ளஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அதை வச்சு நான் டீம் வச்சு பில்ட் பண்ணது தான் இது. அப்படியே ஒரு எதுக்கு நம்ம ஒரு கார்ட் செல் பண்ணதை நம்மளே பிசினஸ்ல இறங்கிடலாம்னு சொல்லி இறங்கினதுதான் இது. ஏன்னா வைஃப் தான் ஃபுல்லா சேட்லயே அடிமை, சாட்லயே வாழ்றவங்க. அவங்க சப்போர்ட்டா சரி இருக்கலாம்னு தான். இப்போ எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா பானிபூரி வந்து எல்லாமே நாங்க ஓன் மேனுஃபேக்சர் நாங்களே பண்றோம். நீங்களே? ஆமா, எங்க வீட்டுக்குள்ள ஆளுங்க இருக்காங்க. ஓகே, ஆளுங்க வச்சு நாங்களே பண்றோம். இப்போ இது பண்ணிருக்கீங்களா? இந்த பிரான்ச் இதே மாதிரி ஒண்ணுதான் இருக்கா இல்ல ப்ரோ? 2 பிரான்ச் இருக்கு ப்ரோ. ஓகே, இங்க ஒண்ணு, வேற இங்க ஒண்ணு பெரம்பூர்ல ஒண்ணு இருக்கு. பெரம்பூர்ல. இப்போ அந்த கல்யாண ஆர்டர் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு ஆல்ரெடி பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கோம். ஐ மீன் ஐடி ஈவென்ட்ஸ்ல எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கோம். அதான் பிரச்சனை இருக்குதான் வருது. பிரச்சனை இருக்குனா வந்து கொடுப்பாங்க, வந்து அப்படிலாம் இல்ல ப்ரோ, அப்படிலாம் இல்ல ப்ரோ. நம்ம ஆக்சுவலா நிறைய பேர் இங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் பார்த்து நம்ம நிறைய பேர் வருவாங்க, வந்து சப்போர்ட் தான் பண்றாங்க. சரி ஓகே, ஒரு யங் கப்புள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஐடி வெளியே வந்து சோ பண்றாங்கன்னு சப்போர்ட் தான் பண்றாங்க, தவிர யாரும் அந்த இதை சொல்லல. ஆனா இவர் அப்படி கிடையாது. பேசிட்டு பானிபூரி வாங்கிட்டு கையில காரு வாங்கினேன். நான் எவ்வளவு டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு. உண்மையா பார்க்க சூப்பரா இருக்கு, கான்செப்ட் நல்லா இருக்கு. தேங்க்யூ சூப்பர். வாழ்த்துக்கள், மேலும் மேலும் நீங்க வளர வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அப்படியே கல்யாண ஆர்டர்லாம் வேணும்னா இங்க வந்து சொல்லுங்க. இதே மாதிரி வந்து பிரச்சனையே இருக்காது, பானிபூரி பிளேட்ல வச்சு கொடுத்துருவாங்க. என்ன தேவையோ ஊத்தி சாப்பிட்டு போயினே இருக்க வேண்டியது. நம்ம தவிர என்னது நிறைய மேரேஜ்னு ஒரு மிஷின்ஸ் இருக்கு ப்ரோ. அது மேரேஜ் மட்டும் தான் எடுத்துட்டு போவோம், டேபிள் டாப்னு. ஸோ எல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம டேட்டா எடுத்துட்டு போயிட்டு ப்ராப்ளமே இருக்காது. நிறைய எவ்வளவு பேர்
ஒரே டைம்ல பார்த்தா 4 பேர் சாப்பிட்டாலும் அசால்ட்டா சென்சார்ல சாப்பிட்டு போயிடலாம். ஸோ ஈஸியா இருக்கு. நிறைய ஈவெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஆமா ப்ரோ, நம்மகிட்ட இன்னொன்னு கூட இருக்கு ப்ரோ. எப்படின்னா நம்ம வெறும் ஓட்டை போட்டு புரியல ஓட்டை போட்டு கொடுத்தா போதும், மிஷின்ல வச்சா அதுவே வந்து உருளைக்கிழங்கு விழுந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த மாதிரி கூட இருக்கு ப்ரோ. ஆமா சென்சார் இருக்கு. இன்னொன்னு எப்படின்னா ஒரு புதுசா ஒரு நாங்க நெக்ஸ்ட் மிஷின் வரப்போகுது எங்களுக்கு, அதை மேக் பண்ணிட்டு தான் இருக்கும். எப்படின்னா நம்ம எடுத்துட்டு போய் கையில கொடுக்கலாம் ப்ரோ. எங்களுக்கு ஒரு டேபிள் டாப் இருக்கும், அந்த எக்ஸலேட்டர்ல வச்சா எப்படி தானே வந்துடும் அந்த மாதிரி கொடுக்குறோம். எல்லாமே ப்ரோ, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ, நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. தேங்க்ஸ் ப்ரோ. ஆனா பேசிட்டு ஒரு பாடி பிளேட் நானும் இதுல போயிடுறேன். 3 இருக்கும். சரி போதும். அந்த ஓவரா நம்மளுக்கு தொண்டை எரிச்சல் குடிக்கவே முடியாத மாதிரிலாம் இல்ல, நல்லா இருக்கு. ரெகுலரே போடு. அந்த ப்ராப்ளமே வரக்கூடாதுதான் நாங்க இங்க இங்குன்னு ஒரு ஃபிளேவர் வச்சிருக்கோம் ப்ரோ. இங்க ட்ரை பண்ணணும்னு வைங்களேன் ப்ரோ. நிறைய பேர் நம்ம சும்மா வாங்கி குடிச்சிட்டே போவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ கேஸ் ப்ரோ ஒரே ஒரு பிளேட் மட்டும் கொடுத்தோம், தண்ணி குடிச்சு நம்மகிட்ட ரிப்பீட்டா நிறைய பேர் ஆறாங்க. எவ்வளவு சாப்பிட்டாலும் இங்கும் சீரா வந்து செரிமானம் ஆயிடும். மோஸ்ட்லி சின்ன பசங்க தான் கான்செப்ட் எடுத்துட்டு வந்துச்சு. நிறைய பேர் நம்ம அட்ராக்ட் பசங்க அட்ராக்ட் ஆவாங்க. அதே அப்படியே பெரியவங்க வந்து பார்த்தா மோஸ்ட் ட்ரை பண்ணுறோம். நல்லா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க, ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் தான். லெவல் அது நின்றோம். ஓ ஓகே ஓகே. இல்லைன்னா இஷ்டத்துக்கு கீழே போட்டுருவாங்க. சரி, அந்த இன்னொன்னு எப்படி இருக்கு இது? மூஞ்சி ஏன் வைக்கிற? அருமையா வந்து நிக்கிறாங்கப்பா. எப்படி இருக்கு? ரொம்ப அருமையா இருக்கு, நல்லாவே இருக்கு. ஹைஜீனிக் சொன்னாரு, உண்மையாவே ஹைஜீனிக் ஒரு மேட்டரோட டேஸ்ட் சாய்ஸ் எங்க ஏரியால இருக்க பானிபூரி கடைலாம் சாப்பிட்டா நம்மளால ஒரு பிளேட் சாப்பிட்டோம்னா ஒண்ணு காரமாயிடும், இல்ல ஒரு மாதிரி கண்ணுன்னா கலங்கி போய் ஒரு மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்க காரம் இல்ல, அதுக்கேற்ற மாதிரி பிளேவர்ஸும் இல்லாம பாருங்க. பானிபூரி மட்டும் இல்ல, நிறைய இருக்கு.